ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம சில பேசிக் ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் பற்றி பேசலாம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கு, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. ஸோ நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி ஏன் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ், அப்படியே வெளியே நான் கற்றுக்கிட்ட சில டிப்ஸ், கூகுளில் சர்ச் பண்ண டிப்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ வாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் வந்து உங்கள் சிஸ்டர்ஸ்க்கு, உங்கள் அக்கா தங்கச்சி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம டாபிக் உள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரெஸ் செலெக்ஷன். நார்மலா நம்ம ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அந்த கலர் நல்லா இருக்கு, இந்த கலர் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணவே கூடாது. எதுக்குன்னா, கலர் நல்லா இருக்கும், ஆனா அது நமக்கு நல்லா இருக்குமா, அது ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும். அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோடைய மாடல், கலர் எல்லாமே நமக்கு சூட் ஆகணும், நல்லா இருக்கக்கூடாது. நல்லா இருந்தாலும் சில ட்ரெஸ் வந்து நமக்கு சூட் ஆகாது. ஸோ நமக்கு சூட் ஆகிற நல்லா இருக்கிற ட்ரெஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த விஷயத்துல எப்பவுமே பர்டிகுலரா இருப்பேன். ஸோ சில ட்ரெஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டாவே இருக்காது, பார்த்தா பிடிக்கும், பட் அதை நான் வேர் பண்ணும்போது அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கு நான் கிட்ட கூட போக மாட்டேன். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் குர்தாஸ், இந்த நைரா டைப் குர்தாஸ், இது எல்லாமே நல்லா இருக்கும். அம்பரெல்லா குர்தாஸ், காலர் இருக்கிற மாதிரி குர்தாஸ், இது எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குர்தாஸ் மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்க போடும்போது உங்களுக்கே தெரியும் எந்தெந்த ட்ரெஸ் நமக்கு சூட் ஆகும், இந்த ட்ரெஸ் சூட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரெஸ் செலெக்ஷன்ன்றது நீங்க பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், கலர் காம்பினேஷன். ஃபேரா இருக்கிறவங்களுக்கு கலர், இந்த கலர் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரி பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஸோ ஃபேரா இருக்கிறவங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நல்லா இருக்கும். அப்படியே மீடியமா இருக்கிறவங்களுக்கும் சில கலர்ஸ் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கும். ஆனா டஸ்கி கலர், டார்க் கலர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப லைட் கலரா போட்டா இன்னும் கருப்பா தெரிவாங்க, டார்க் கலர் போட்டா அந்த கலர்ல மிக்ஸ் ஆன மாதிரியே ஸ்கின் டோன் தெரியும். ஸோ இவங்க எப்பவுமே ஒரு கலர் செலக்ட் பண்ணும்போதும் ஸோ பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கணும். கலர் செலக்ட் பண்ணும்போதும் ரொம்ப லைட்டா இருக்கக்கூடாது, அப்படியே ரொம்ப டார்க்காவும் இருக்கக்கூடாது. கிரீன், பிங்க், அப்படியே மெரூன், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து டார்க் கலர் இருக்கிறவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மீடியம் கலர், ஸோ என்ன மாதிரி மீடியம் கலர் இருக்கிறவங்க பர்பிள் கலர் நல்லா இருக்கும். ஸோ க்ரீனு, மெரூன், பிங்க்கு, இந்த மாதிரி கலர்ஸ் நல்லா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து ப்ளூ கலர் கூட போடவே மாட்டேன். அப்படியே லைட் எல்லோ, லெமன் எல்லோ, கிரே கலர், இந்த லைட் ஆரஞ்சு கலர், ஸோ லைட் கிரீன் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நான் சுத்தமா அந்த பக்கமே போக மாட்டேன். எதுக்குன்னா அந்த கலர் நான் ட்ரெஸ் பண்ணும்போதும் நான் இன்னும் வந்து கருப்பா தெரிவேன். எனக்கு ஃபேஸ்ல ஒரு ஃபேரா இருக்கிற மாதிரி, ஒரு ஷைனிங் வர மாதிரி, ஒரு பிரைட்னஸ் இல்லாத மாதிரி தெரியும். ஸோ அதனால நான் வந்து சில கலர்ஸ் வந்து எனக்கு நான் அந்த பக்கமே போக மாட்டேன். ஸோ நம்ம வேர் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இந்த கலர் நமக்கு நல்லா இருக்கு, இந்த கலர்லாம் நான் பிரைட்டா தெரியுது, இந்த கலர் வந்து எனக்கு நான் ஃபேரா தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த கலர்ஸே வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட், குர்த்தி செலெக்ஷன். குர்த்தி செலெக்ஷன் கூட நிறைய பேர் வந்து குர்த்திஸ் ஏதோ போடணுன்றதுக்காக அப்படியே போட்டுருவாங்க, அது ஒரு ஃபிட்டிங்காகவே இருக்காது.
ஸோ முதல்ல குர்தாஸ் வந்து நமக்கு ஃபிட்டாக இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டாலாக இருக்கிறவங்க எப்போவுமே கூட ரொம்ப ஷார்ட்டாக போட்டால் அவங்களுக்கு சுத்தமாக நல்லாவே இருக்காது. டாலாக இருக்கிற பெண்களுக்கு லாங் குர்தாஸ், லாங் ஸ்லீவ்ஸ், மேக்ஸி டைப் குர்தாஸ் இதெல்லாமே ஹைட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படியே ஷார்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ஸ்லிட் டைப் குர்தாஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப லாங்காக போட்டால் ஷார்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு வந்து அது நைட்டி மாதிரி தெரியும். அப்படியே ஷார்ட்டாகவும் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இவங்களுக்கு என்னன்னா ஒரு மீடியம் நீஸ் வரைக்கும் வரைக்கும் அவங்களுக்கு குர்த்திஸ் வந்து அந்த ஹைட்டுக்கு நல்லா இருக்கும். எப்பவுமே பாட்டம் செலெக்ஷன்றதே குர்த்தா நம்ம போடும்போது அதுல ஒரு சின்னதா ஹைலைட் ஆகாத கலர் ஒன்று இருக்கும். இப்போ நானே இந்த கலர் பர்பிள் கலர்ல இதுல ஒயிட் கலர் வந்துச்சு. இந்த ஒயிட் கலர் நான் வந்து பாட்டமா போட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைலைட் ஆகாத கலர் வந்து நம்ம பாட்டமா போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே பாட்டம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேர் வந்து ஒரு 2000, 3000, 4000 வச்சு குர்தாஸ் வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கு ப்ராப்பரான கரெக்டான பாட்டம் வேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி லெக்கிங்ஸ் இருக்கும், ஜெக்கிங்ஸ் இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸில் வந்து ஸோ அதில் இருக்கிறது வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. பட் அது வந்து குர்த்தா வந்து புதுசாக தெரியும் போதும் லெக்கின் போடும்போது அது பழசாக தெரியும், கொஞ்சம் ஓல்டாக தெரியும், கலர் ஷேடான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் நீங்கள் கொஞ்சம் குர்த்தா வந்து கிராண்டாக போடும்போதும் பாட்டம் கூட அதே மாதிரி நீங்கள் புதுசாக போட்டுக்கோங்க. துப்பட்டா செலெக்ஷன் எப்பவுமே துப்பட்டா வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பட் சில பேர் போடுறவங்க இருப்பாங்க. இந்த துப்பட்டா வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம குர்த்தா ஒரு கலர்னா பாட்டம் துப்பட்டா வந்து ஒரு கலர்ல இருக்கணும். இல்லைன்னா குர்த்தா பாட்டம் ஒரே கலர்ல இருக்கும்போது துப்பட்டா வந்து வேற ஒரு கலர்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க கலர் வந்து சூஸ் பண்ணும்போதும் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ராப்பர் அண்டர் கார்மெண்ட்ஸ். நிறைய பேர் மிஸ்டேக் பண்றதே இந்த விஷயம்தான். ரொம்ப நல்லா ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, பட் அதுக்கு மேட்ச் ஆன மாதிரி ஃபிட் ஆன மாதிரி ஒரு ப்ராப்பர் அண்டர் கார்மெண்ட்ஸ் போட மாட்டாங்க. அது எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கு. ஸோ இதே நம்ம கொஞ்சம் மாத்திட்டிங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றதே ஒரு ப்ராப்பராக இருக்கும். ஸோ ப்ராப்பரான அண்டர் கார்மெண்ட்ஸ் போட்டுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் வெளியே போகும்போது நிறைய பேரை நான் பார்ப்பேன், ஜீன் பேண்ட் போடுவாங்க, டிஷர்ட் போடுவாங்க, அதுக்கு மேலே ஒரு நெக்லஸ் போடுவாங்க. ரொம்பவே காமெடியாக இருக்கும்ல. ஸோ சில பேர் வந்து நிறைய பேங்கிள்ஸ் போடுவாங்க, குர்த்தா போடுவாங்க, மேலே நெக்லஸ் போடுவாங்க, ஹாரம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி வந்து ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ட்ரெஸ் சென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜுவல்லரி கூட செலக்ட் பண்ணிக்கணும். அக்சசரிஸ் எப்போவுமே ரொம்ப கம்மியாக இருக்கணும். ட்ரெஸ்ஸிங்க்கு ட்ரெஸ்ஸஸ், குர்தாஸ், இந்த டாப்ஸ் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஒரு செயின், சிம்பிளாக இயர்ரிங்ஸ், ஒரு பிரேஸ்லெட், அவ்வளோதான். இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து இயர்ரிங்ஸ் போடுவாங்க, பேங்கிள்ஸ் போடுவாங்க, இல்லைன்னா பிரேஸ்லெட் போடுவாங்க. ஸோ நம்ம ஆக்சசரிஸ்ன்ற மாதிரி இல்லாமல், ஆக்சசரிஸ் இல்லாமல் நம்ம ஃபேஸில் ஒரு ஐ மேக்கப் பண்ணுறது ஹைலைட்டாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு செயின் அட்ராக்டிவ் ஹைலைட்டாக இருக்கணும், பிரேஸ்லெட் ஹைலைட்டாக இருக்கணும். ஏதோ ஒன்று
ஹைலைட்டாக வந்து நம்ம இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஆக்சசரிஸ், ஜுவல்லரி இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம ஃபேஸில் ஸ்மைல். இவ்வளோ அழகாக நம்ம ட்ரெஸ் சென்ஸ் வச்சுக்கிட்டே மூஞ்சி வச்சுருந்தா சுத்தமாக நல்லாவே இருக்காது. ஸோ எப்போவுமே நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துச்சுன்னா இன்னும் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்களுடைய அழகு வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்கள் சிஸ்டர்ஸ், கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.